الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا داعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا وبعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة صدق الله مولانا العظيم. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வின் மிகப்பெரிய கருணை இன்றைய தினம் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் அவதரித்த வசந்த காலம் ரபியுல் அவ்வலின் துவக்க நாளிலே நமது சமுதாயத்தினுடைய மகத்தான நல்ல பணிகளில் தங்களுக்கென்று நிகர் சொல்ல முடியாத ஒரு இடத்தை நமது இந்திய பெருமக்கள், குறிப்பாக அந்த அமைப்பின் பேரால் செயல்படுகின்ற நமது ஈமானுடைய அருமையான நண்பர்கள் இந்த ஆண்டு பிறை ஒன்றிலிருந்து இந்த நிகழ்ச்சி நடப்பதிலே ஆர்வம் காட்டி எனக்கு அழைப்பு தந்த போது நான் இன்றைய தினம் எங்கோ ஒரு வெளிநாட்டிலே இருக்கும் உணர்வுக்கு அப்பாற்பட்டு நமது மக்களோடு, நமது ஊரோடு, நமது தமிழ் மக்களோடு தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு உணர்வை தான் நான் வந்த இந்த 4 நாட்களும் சந்திக்க முடிந்தது. அன்பர்களே, அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே மிகச்சிறிய மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மனிதராக படைத்தார். உலகத்திலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அற்புதமான வாழ்க்கைக்குள்ளால் யார் கவனம் செலுத்தினார்களோ அவர்கள் வாழ்ந்த காலத்திலும், வரலாறாக படைத்துவிட்டு விடைபெற்ற காலத்திலும் அதற்குள்ளே தங்களை இணைத்துக் கொண்டவர்கள், மாணவியின் ஹயாத்திலே வாழ்வுக்குள்ளே தங்களை கொண்டு சேர்த்தவர்கள். அவர்கள் உலகத்தை விட்டும் விடைபெற்ற பின்னால் மாணவியின் வாழ்க்கை வரலாற்றிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள், உலகத்தினுடைய புனிதர்களாக, ஞானிகளாக தங்களை மாற்றும் அளவிற்கு வாழ்க்கையின் அற்புதமான வழிகளை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரியாக்கி தந்து விடைபெற்றிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, கிபி 570ஆம் ஆண்டு மக்கமா நகரில் ரபியுல் அவ்வல் திங்கள் 12ஆம் நாள் யூசுப் இப்னு முஹம்மது இப்னு யூசுஃபுடைய வீட்டிலே பிறக்கிறார்கள். முஹம்மது இப்னு யூசுப் யார்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற பெருமரசராக இருந்தவருடைய சகோதரர். முஹம்மது இப்னு யூசுஃபின் வீடுதான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அவதரித்த வீடு. அல்லாஹ் தஆலா அவர்களின் பிறப்பின் பரக்கத்து எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதன் வெளிப்பாடுதான் அரபை சுற்றியிருந்த இடங்களெல்லாம் எப்படியோ மாற்றப்பட்ட போதிலும் எம்பெருமானார்
பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த வீடு இன்று மக்தபாக ஆக்கியிருக்கப்பட்டு, மக்தபா உயர்ந்த அற்புதமான மனிதர்களின் வாழ்வை புதுப்பிக்கின்ற சிறந்த நூல்களை உள்ளடக்கிக் கொண்டிருக்கிற பெரிய நூலகமாக இன்று ஆக்கப்பட்டது. முஹம்மது பின் யூசுஃபின் வீடு இன்றும் நினைவாக ஆக்கி தரப்பட்டிருக்கிறது. 570ஆம் ஆண்டு திங்கள் ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் இந்த உலகிலே பிறக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று வரலாறு சொல்லுகின்ற மிகப்பெரிய மனிதர். அவர்களின் தாயார் ஷபா என்ற பெண்மணி தங்களது திருக்கரத்திலே மாணவியை தாங்கி சுமக்கும் நசீபை முதலாக பெறுகிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபின் தாயார் ஷபா என்ற பெண்மணி அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களது திருக்கரத்திலே தாங்கிக் கொள்கின்ற முதல் பாக்கியத்தை பெறுகிறார்கள். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினாவின் கருவிலே கருதரித்து வெளியாகிற போது அப்துல்லா வாழ்வை முடித்திருக்கிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தகப்பனார் அப்துல்லா அவர்கள் பெருமானார் அவர்கள் கருவிலே இருக்கும் 6ஆம் மாதத்திலேயும் அவதித்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த குழந்தையின் பிறப்பின் எதிர்பார்ப்பு மக்காவிலே நிரப்பமாக இருந்தது. காபாவின் நிர்வாகிகளாக மாணவியின் குடும்பம் இருந்ததாலே மக்கமா நகரில் ஒவ்வொருவர்களுக்கும் எதிர்பார்ப்பு, ஆமினாவுக்கு என்ன பிள்ளை பிறக்கப் போகிறது. அப்போதெல்லாம் கருவிலே இருக்கிற பிள்ளை ஆனா பெண்ணா என்று காணுகின்ற அறிவுணர்ச்சி இல்லை. பெண் குழந்தையை உயிரோடு புதைக்கிற அந்த மக்களுக்கு அப்படி ஒரு அறிவுணர்ச்சி இருக்கும் என்று சொன்னால் பெண் குழந்தை உலகத்தையே பார்க்காமல் அவர்கள் வயிற்றுக்குள் வைத்து முடித்திருப்பார்கள். அது பிறக்கும் நசீபுதான் அல்லாஹ் வைத்தார். எனவேதான் ஆமினாவின் கருவிலே தரித்திருக்கும் பிள்ளை அது ஆனா பெண்ணா என்பதில் கூட பல பேருக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. அதையும் வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தவுடன் சுவைபா என்ற அடிமை பெண்மணி அபூ லஹப் பெருமானாரினுடைய பெரிய தகப்பனார் அவரிடத்திலே சென்று சொல்கிறார், அந்த பெண்மணி உங்களுடைய தம்பி அப்துல்லாவுக்கு ஆண்மகன் பிறந்து விட்டார். அந்த செய்தி கேட்டு மகிழ்ந்து போன அபூ லஹப் அந்த பெண்ணையே உரிமை விடுகிறார். ஆண்மகன் என்று சொன்னதாலே என் தம்பிக்கு ஆண்மகன் பிறந்ததாக நீ செய்தி சொன்னதால் உனக்கு இந்த வாழ்க்கைக்கு சுதந்திரம் தருகிறேன். சுதந்திரம் பெற்றால் அந்த பெண்மணி சோபனம் பெண் பிள்ளை என்று இருக்குமையானால் செய்தி சொன்ன பெண்ணுக்கும் கூட வாழ்க்கையில் எதிர்காலம் வெளிச்சம் இல்லாமல் போயிருக்குமோ என்று நினைக்கும் காலம். நண்பர்களே, இங்கே அந்த குழந்தை பிறந்த செய்தி கேட்டு எல்லோரும் ஓடி வருகிறார்கள். ஒன்றை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துவேன். பிள்ளைகளிலே வித்தியாசம் பார்க்க வேண்டியது அதற்கு எனக்கு அர்த்தமே புரியவில்லை. ஆணும் அல்லாஹ்வின் அன்பளிப்பு, பெண்ணும் அல்லாஹ்வின் அன்பளிப்பு. குழந்தையை குறித்து அல்லாஹ் சொல்கிற போது என்னுடைய அன்பளிப்பு என்று சொல்கிறான். மனிதர்களுக்கு நான் அன்பளிப்பாக வழங்கினேன் என்று சொல்கிறான். சில பேர்களுக்கு நான் பெண்களை அன்பளிப்பாக கொடுக்கிறேன், சில பேர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறேன், சில பேர்களுக்கு ரெண்டையும் கலந்து கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், இங்க ஒரு செய்தி உங்களுக்கு நினைவிலே தருவேன். அல்லாஹ் சொல்கிற போது நான் சில பேர்களுக்கு பெண் குழந்தையை அன்பளிப்பாக்கி தருகிறேன், சில பேர்களுக்கு ஆண் குழந்தையை தருகிறேன், சில பேர்களுக்கு ரெண்டையும் கலந்து தருகிறேன் என்கிறான். அந்த ஆயத்தின் துவக்கம் என்ன தெரியுமா? முதலிலே அல்லாஹ் முற்படுத்துகின்ற செய்தி, நான் நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளையே அன்பளிப்பாக்கி தருகிறேன். அல்லாஹ் பெண்ணை தான் முதன்மைப்படுத்தினார். நாம் நாடினால் பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக்கி தருகிறோம். இரண்டாவதுதான் அல்லாஹ் தஆலா ஆண் பிள்ளை என்றும் கூட சொன்னான். அன்பர்களை இப்ப நாம எல்லாரும் ஆம்பளைங்களா இருக்கிறோம். அதனால இப்ப நீங்க எங்களை எல்லாம் விட்டுட்டு அவங்களை போய் மேன்மைப்படுத்துகிறீர்கள் என்று நினைக்க மாட்டீர்கள். இஸ்லாம் என்பது ஒரு பெரிய வாழ்க்கை முன்மாதிரியான திட்டங்களை உலகத்தில் நமக்கு நசீபாக்கி தந்திருக்கிறது. யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூரா. அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான் என்று சொன்னான். ஒரு கணவன் நினைத்தாலோ ஒரு மனைவி நினைத்தாலோ குழந்தை பெற முடியாது, நினைத்த பிள்ளைகளையும் பெற முடியாது. அது அன்பளிப்பு, அல்லாஹ் தர வேண்டும், அவனது வெகுமதி. உலகத்தில் ஆணுக்கும் குறையில்லை பெண்ணுக்கும் குறையில்லை என்று மருத்துவ ஆய்வுகள் எல்லாம் தந்த பின்னாலும் பிள்ளை பிறக்கவில்லை. பிள்ளை என்பது நமது முயற்சிக்கு
நசீபாக்கி தருவாராக, பெண் பிள்ளைகளையும் நசீபாக்கி தருவாராக. அந்த பிள்ளைகளை இரண்டு உலகத்திற்கும் நமக்கு நற்பாக்கியம் சேர்த்து தருகின்ற பிள்ளைகள் ஆக்கி வைப்பாராக. அன்பர்களே, நினைத்த பிள்ளைகளை நாம் பெற முடியாது, நினைத்தவர்கள் எல்லாம் பிள்ளைகளையும் பெற முடியாது. கோடி கோடி சொத்துக்கு சொந்தமானவர்களுக்கு கூட பிள்ளை இல்லை என்ற குறைகளுக்கு சொந்தமாக இருக்கிறார்கள். பிள்ளைகளே வேண்டாம் என்று சொல்கிறவர்களுக்கு பிள்ளைகளுக்கு மேலால் பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பிறந்ததெல்லாம் ஆண் பிள்ளையாகிவிட்டதே, ஒரே ஒரு பெண் பிள்ளை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நாலாவதும் ஆண் பிள்ளையை பிறக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் 3 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை வேணும் என்று அவர் அழாத அழுகை இல்லை, தொழாத தொழுகை இல்லை. ஆளுங்களை போன்றவங்கள்ட்ட கூட சொல்லி துவா செய்ய, எனக்கு அடுத்த ஒரு பெண் குழந்தை பிறக்கணும், அது புதுசா இருக்குது, எல்லாரும் ஆம்பளை பிள்ளைங்க தான் பிறக்க சொல்லுவாங்க. இல்ல 3 ஆண் குழந்தைகள், ஒரு பிறக்கத்துக்கு ஒரு பெண் பிள்ளை வேணும்னு சொல்றாங்க. 4வது அல்லாஹ் தஆலா அவருக்கு ஆண் குழந்தையை பிறக்க செய்தார். இன்னொரு வந்து சொன்னார், அதுக்கு 3 பெண் குழந்தைகள், ஒரு வாய்ப்பு இருக்குது எனக்கு, அது ஆணாக இருக்க துவா செய்யுங்கள். 4வது பெண் பிறக்கிறது. அவனுடைய வெகுமதி. எந்த குழந்தைகளும் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. அல்லாஹ் ஆணை கொடுத்தாலும் அவன் பொறுப்புக்கு சொந்தமானவன், பெண்ணை கொடுத்தாலும் அவன் பொறுப்புக்கு சொந்தமானவன். ஒரு செய்தி நினைவுபடுத்துவேன். ஒரு செய்தி, நமது பெருமக்கள் எழுதிய வாழ்க்கை நினைவு குறித்து ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா உலகத்தில் 2 குழந்தைகளே அவன் தான் நசீபாக்கி தர்றான். ஆனா பெண் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சொல்லும் போது, பிறக்கிற போது அல்லாஹ் சொல்றான், உலகத்துக்கு அனுப்புகிற போது, உன்னை நான் அனுப்புகிறேன், நானே உனக்கு பொறுப்பாக இருக்கிறேன். நமக்கு கவலைப்படுறோம், பெண் குழந்தை பிறந்துட்டு என்ன செய்யறது, எப்படி எதிர்காலத்துல என்ன திட்டம் போடுறது. அல்லாஹ் நான் பொறுப்புங்கிறான். சகோதரர்களே, இங்கே ஒன்றுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது, நமது நம்பிக்கையின் பலத்தை பொறுத்துதான் அல்லாஹ்வின் நியாமத்தை கூட நாம விளங்க முடிகிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நமது நம்பிக்கையின் பலம், அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லாஹ்வின் பேரிலே வைக்க வேண்டும். அவன் கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் நமது வாழ்வுக்கு நலனானது என்றும் நாம் புரிய வேண்டும். அலா யஅலமு மன் ஹலக் வ ஹுவல் லதீஃபுல் ஹபீர். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிற போது, படைத்தவனுக்கு படைப்பை பற்றி தெரியாதான்னு கேட்கிறான். என்னை பற்றி என்னை விட என் ரப்புக்கு தெரியும், என்னை பற்றி என்னை விட என் ரப்புக்கு தெரியும். என்னை பற்றி நான் எவ்வளவு விளங்கி இருப்பேனோ, என்னை படைத்தவன் அதைவிட தெளிவாக என்னை விளங்கியிருக்கிறான். எனவே எனக்கு தகுதிக்கேற்ப எதுவோ அதையே வழங்கியிருக்கிறான். ஆனால் என்னுடைய அறிவின் பலகீனம், இதை விட அது தந்திருந்தா பரவாயில்லையே நான் நினைக்கிறேன். நம்முடைய அறிவுடைய பலகீனம். அருமையான சகோதரர்களே, இன்னொரு செய்தி சொல்வேன். அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்மாலு வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யாங்கிறான். பணமும் ஆண் பிள்ளைகளும் ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம். கையில பணம் இருந்துச்சுன்னா பார்க்க ஒரு அலங்காரமா இருக்கும். 4 பேர் நம்ம பார்த்தா சலாம் சொல்லுவாங்க. நம்ம ஊருக்கு துபாயில இருந்து போன உடனே எல்லாரும் சலாம் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, விசாரிப்பாங்க, ஏன்னா 2 மாசத்துல போயிடுவாங்கன்னு சொல்லி. நம்ம ஒரு 6 மாசம் இருந்தோம், பக்கத்துல வரமாட்டாங்க, கடகடம் கேப்பார் போல தெரியுது. கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்களே யோசிப்பாங்க, இவர் இருக்கிறாரு என்ன, இல்ல விசா முடிச்சுட்டு வந்துட்டாரு, அடுத்த விசா ஏற்பாடு செய்யணும், கொஞ்சம் பணம் தேவையா, சொந்தக்காரன் கூட வரமாட்டாங்க. போன மாசம் விசாரிக்க வந்தவங்க தானே, ஏன் வரல? அல்லாஹ் சொன்னான், அல்மாலு வல் பனூன், பணமும் பொருளாதாரமும் ஆண் பிள்ளைகளும் உலகத்தின் அலங்காரம். பணம் இருந்துச்சுன்னா ஒரு அலங்காரமான வாழ்க்கை, 4 பேர் சந்திப்பு, 4 பேர் மரியாதை, 4 பேர் விசாரிப்பாங்க, 4 பேர் கேட்டு வருவாங்க, பழகுவாங்க, சலாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் நம்ம கை கீழே இருந்துச்சு வைங்க, நமக்கு சலாம் சொல்றது இல்ல, நம்ம கண்ட அந்த ரூட்ல போயிடுவோம். இது உலகத்தின் நிலை. அல்லாஹ் சொன்னான், இந்த உலகத்திலே உனக்கு தரப்பட்ட பொருளாதாரம், பணம், ஒரு பணம், ஆண் பிள்ளைகள். அது மாதிரி ஆண் பிள்ளைகளா இருந்துச்சு வைங்களேன், அது ஒரு அலங்காரம். இவரு என் பெரிய பையன், இவரு சின்ன பையன், என்னுடைய பெரிய புள்ள துபாயில இருக்காரு, சின்ன புள்ள ஷார்ஜால இருக்காரு, அந்த புள்ள அமெரிக்கால இருக்காரு, ஒரு சந்தோஷம். உங்களுக்கு எத்தனை குழந்தை? எனக்கு 4 பையங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளை? 3 பொம்பளை பிள்ளைங்க. அது சவுண்டே வர மாட்டேங்குது. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. உடனே அவளை அல்லாஹ் உங்களுக்கு ராமசீர் எனக்கு மாத்த இருக்குது, அவங்களுக்கு உங்களை பரிதாபமா பாக்குறேன். ஏன்
3 பெண் குழந்தை நான் சொன்னேன், வேற ஒண்ணும் சொல்லல. எனக்கு 3 பெண் குழந்தை பரிதாபமா பாக்குறாங்க. அதற்கு போய் 3 பெண் குழந்தை பிறந்துட்டு என்ன செய்ய போறாரோ, எங்கெல்லாம் போக போறாரோ, அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு 4 ஆணு மகன். ஒருத்தர் அமெரிக்கால இருக்கிறார், ஒருத்தர் ரஷ்யால இருக்கிறார், ஒருத்தர் துபாயில இருக்கிறார், ஒருத்தர் சவுதியில இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவர் உடனே உங்களை போல வருமா, கொடுத்து வச்ச ஆளுங்க, நீங்க துவா செய்யுங்க. எதுக்கு? இன்னும் 4 நமக்கு ஆண் கிடைக்கிறது. வயசு எத்தனை? 60. ஒரு துவா வாங்கிடுவோம், இன்னும் குறைஞ்சா போறோம். அருமையான நண்பர்களே, அல்மாது வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, பணமும் பொருளாதாரமும் ஆண் பிள்ளைகளும் இந்த உலகத்தினுடைய ஸீனத். வாழ்க்கையில் வளமான வாழ்வை நசீபாக்குவானா. நல்ல துவாதான் கேட்கிறேன். வளமான வாழ்வை நசீபாக்குவானா, பொருளாதாரத்திலே பரக்கத் செய்வானா. அதை கேட்கக்கூடாத ஷரியத்து சொல்லல. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கினாயா வ கினா மௌலாயா. யா அல்லாஹ், என்னை செழிப்பாக, கனிங்கறான், கினாயா என்னை யாரிடத்திலும் தேவையில்லாமல், யாரிடத்திலும் தேவையாகாமல் என்னை செல்வந்தனாக வாழச் செய்வாயாக. நம்ம எப்படி கேள்விப்பட்டிருக்கோம் பெருமானாருடைய துவாவை, என்னை ஏழையாக வாழச் செய்வாயாக, ஏழையாக மரணிக்க செய்வாயாக, ஏழைகளின் கூட்டத்தில் எழுப்புவாயாக. கேட்டார்கள் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படியும் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கினாயா, எனக்கு செல்வத்தையும் தருவாயா, யாரிடத்தையும் தேவையா. கினானா என்னங்க? கினன் நஃப்ஸ், இந்த உள்ளத்துல நீ எதை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிற தன்மையை தருவாயா. இன்னொருத்தட்ட போய் எனக்கு என்ன தேவை இருக்குதுன்னு நான் சொல்லக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அப்படி வாழ்க்கையை வழங்குவானா. கினாயா, தேவையற்ற வாழ்வை எனக்கும் தருவாயாக. ஓ கினா மௌலாயா, என் மனைவியையும் தேவையற்ற வாழ்க்கை உடையவளாக ஆக்கி வைப்பாயா. நம்ம என்னைக்காச்சும் மனைவிக்கு துவா செய்திருக்குமா? சீதைகளை நம்ம மனைவிக்காக, யா அல்லாஹ் என்னையும் செழிப்பாக்குவாயாக, என் மனைவியையும் செழிப்பாக்கி வைப்பாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு அப்படி தௌஃபீக் செய்வானா. ஊருக்கு போனா 1 மாசம் மனைவியோடு செழிப்பாரு, அப்புறம் மனைவி செய்ததெல்லாம் நம்ம கோவம். சரி, இன்ஷா அல்லாஹ் அது ஒரு நாள் இன்னொரு நாள் பேசும்போது வச்சுக்கிறோம். அன்பர்களே, எனக்கும் வாழ்க்கையில் செழிப்பை தருவாயாக. கீனா, இதனால இந்த 2 அர்த்தம். ஒன்னும் செல்வத்துக்கும் சொல்றது, இன்னொன்னும் கீனா உள்ளத்துல நான் செல்வந்தனாக வாழணும். அடுத்த ஆளுக்கு போய் நான் தேவை உடையுமேங்கிறது வெளிப்படுத்தக்கூடாது. என்னுடைய மனைவியர்களையும் அப்படி வாழ. மௌலாயாவுக்கும் மனைவின்னு அர்த்தம் இருக்கு. என்னுடைய பொறுப்புல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள, என் பிள்ளைகளை யார்ட்டையும் தேவையில்லாம வாழவை சல்லல்லாஹு துஆ செய்றாங்க. அன்பர்களே, அல்லாஹ் என்ன சொன்னான்? அல்மால் வல் பனூன், பொருளாதாரமும் பணமும் ஆண் பிள்ளைகளும் ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரம் என்று சொன்னான். சொல்லிவிட்டு ஒல் பாக்கியாத்து ஸாலிஹாத், நிலையான நற்கர்மங்கள், ஒல் பாக்கியாத்து ஸாலிஹாத் கைர், நிலையான நற்கர்மங்கள் தான். நிலையான சாலிஹத்துனா என்ன அர்த்தம்? நல்லதுன்னு அர்த்தம். பாக்கியாத்துனா தரிபாடான, தரிபாடான நல்லவைகள், அதுதான் அல்லாஹ் இடத்துல உங்களுக்கு சிறந்ததுங்கிறான். ஆயத்தை கொஞ்சம் மனசுல வைங்க. பணம் உலகத்தின் அலங்காரம், ஆண் பிள்ளைகள் உலகத்தின் அலங்காரம், அதே சமயம் நிலையான நற்கர்மங்கள், சாலிகாக இருக்கிற தரிபாடான பொருள்கள் உங்களுக்கு, அதுதான் அல்லாஹ் இடத்துல கைருங்கிறான். அதுக்கு தஃசீரை நீங்க திறந்து பாருங்க, நிறைய அர்த்தம். அதுல ஒண்ணு சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் சொன்ன கலிமா, இந்த கலிமாவை சொல்றது. இன்னொன்னு என்ன? நல்ல காரியம் நீங்க என்ன செய்தாலும் அல்லாஹ்க்கு அதான் தரிபாடா இருக்க போகுது. இதெல்லாம் உலகத்துல கொஞ்ச கால அலங்காரம், கொஞ்ச காலம் சொல்லலாம், இவர் பெரிய பணக்காரர், இவருக்கு நிறைய பொருளாதாரம் இருக்கு, 4 பேர் வருவாங்க போவாங்க. பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் கொஞ்ச கால செழிப்பு, செல்வாக்கு, மரியாதை. அதுக்கு பின்னால ஒரு நாள் உலகத்தை விட்டு நானும் போகணும், நீங்களும் போகணும். நமக்கு தரிமாறான நல்லது எது? உலகத்தில் நாம் தேடி வைத்த நற்பாக்கியங்கள், அதுதான் அல்லாஹ்ட்ட கைரு. இது அலங்காரமா மட்டும் வச்சுக்கப்பா, நல்லதுக்கு நீ தயாராக அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்துல ஒரு தஃசீரை பார்த்த அற்புதமான தஃசீரு. பாக்கியாத்து ஸாலிஹாத்னா பெண் பிள்ளைகள். அல்லாஹ், ஆண் பிள்ளைகளும் பணமும் உலகத்தின் அலங்காரம், பெண் பிள்ளைகள் தான் அல்லாஹ்விடத்திலே கைரானவர்கள். சுப்ஹான், அவ்வளவு தஃசீர். குர்ஆனுக்கு விளக்கத்தில் பெருமக்கள், குர்ஆனுக்கு எத்தனையோ விளக்கம். அதுல ஒரு விளக்கம், பெண் பிள்ளை கிடைச்சா அது பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பின்து பரக்கத்து, பெண் பிள்ளை பிறந்தால் அது உங்க வீட்டுக்கே பரக்கத்துன்னு சொன்னாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான்.
ஆமினார்ல பத்தியெல்லாம் அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் பரக்கத் செய்வானா? பரக்கத் தான் செய்வாங்கறேன். பரக்கத்து செய்யட்டும். பெண் பிள்ளையும் பரக்கத். பெருமானார் ஸல்லல்லாஹு அல் பின்து பரக்கத்துன் மன் ஆல ஸலாஸ பனாத்தின் ஃபஅத்தபஹுன்ன ஃபஅஹ்ஸன தஅதீபஹுன்ன ஃபலஹுல் ஜன்னah. எந்த ஒரு தகப்பன் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு பெண் வீட்டிலே பிறந்தால் அவள் வீட்டுக்கு பரக்கத். வீட்டிலே பிறந்தால் வீட்டுக்கு பரக்கத். அந்த பெண் பிள்ளையை ஒரு தகப்பன் வளர்த்தால் அந்த தகப்பனுக்கு அவர் சொர்க்கத்தையே நசீபாக்குறார். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லும்போது என்ன சொல்றாங்க, 3 பெண் குழந்தைகளை எந்த தகப்பன் பொறுப்பெடுத்து நடத்துகிறார், அந்த பெண்களுக்கு ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து அழகிய ஒழுக்கம் வாழ்க்கை நெறிகளை எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த தகப்பனுக்கு வலகுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள் சத்தியத்தின் சர்தார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா பெண் பிள்ளை பிறந்துச்சுன்னா வீட்டுல பரக்கத்து தான். பெண் பிள்ளையை நம்ம வளர்த்தா நமக்கு சொர்க்கமே தீர்மானிக்கப்படுது சொல்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சொல்லுதான் நம்ம வாழ்க்கையில நம்பிக்கையான. 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அந்த பெண் பிறந்த வீட்டுக்கு பரக்கத், வளர்த்த தந்தைக்கு சோனத்தை தருகிறார். அதே பெண் புகுந்த வீட்டுக்கும் பாக்கியசாலி. அந்த பெண்ணை ஒருத்தர் நிக்காஹ் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லுக்மத்துல்லதி துதுகிலு ஃபீஹா ஃபஹிய ஸதகா. எந்த கணவனை பார்த்து சொல்றாங்க, உன் மனைவியின் வாயில் ஒரு கவளம் உணவை நீ எடுத்து கொடுத்தாலும் அது தர்மம் செய்த நன்மை உனக்கு நசீபாக்கி. எந்த கணவன் தன்னுடைய மனைவிக்கு நற்பாக்கியத்தை செய்கிறாரோ அந்த கணவனுக்கு அந்த மனைவியே சொர்க்கத்தை நசீபாக்கி தருகிறார். அப்ப நம்ம வீட்டுல பிறக்கிற பெண் வீட்டுக்கு பரக்கத்தாகிறார். வளர்த்த தந்தைக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறார். அவளை கண்ணை போல் பாதுகாக்கின்ற கணவனுக்கு கூட சொர்க்கத்தை நசீபாக்கிறார். ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதுக்கு பின்னால சொல்றாங்க, அவள் தாய்மை பெறுகிற போது அல் ஜன்னத்து தஹத அக்தாமில் உம்மஹாத்தி, என் அருமை நண்பர்களே உங்களது சொர்க்கம் உங்களின் தாயின் மாதடியில் என்றும் சொன்னார். இந்த பெண்ணையா நம்ம வேண்டாம் சொல்ல போறோம்? நாம யாரும் அப்படி சொல்ல மாட்டோம். அரபுகள் சொன்னாங்க. அரபுகள் என்ன சொன்னாங்க, பெண் குழந்தைகள் பிறந்தால் அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. அவர்களில் யாருக்காவது பெண் குழந்தை பிறந்து விட்ட செய்தியை சோபனமாக சொல்லப்பட்டார். அல்லாஹ்ட்ட அது சோபனங்கிறது அவன் சொல்லிட்டான். சோபனமாக சொல்லப்பட்டால் வல்ல வஜ்ஹு முஸ்வத்தா, அவர் முகமே கருத்து போய்விடுகிறது. செய்தியோ சோபனம், அவருக்கு முகம் கருக்குது. அப்படிப்பட்ட அவர்களை அந்த செய்தி கேட்டு முகம் கருத்தவங்களை ஆயிடுறாங்கன்னு அல்லாஹ் குறை சொல்கிற ஒரு செய்தியை எந்த மூமினும் பெண் பிள்ளை வேண்டாம் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் தஆலா அவன் எதை கொடுத்தாலும் பொருந்திக் கொள்ள தௌஃபீக் செய்வானாக. நாம பொருந்திக்கிறோம். வாழ்க்கையில பெண் பிள்ளை கிடைக்கிறது பாக்கியம். அதுக்காக ஞாபகப்படுத்துறோம். இப்ப ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது இப்னு யூசுஃபின் வீட்டிலே பிறக்கிறார்கள். கிபி 570ஆம் ஆண்டு திங்கள் ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபினுடைய தாயார் ஷஃபா என்ற பெண்மணி தன் கரத்துல வாங்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக தூக்கி சுமக்கிற நசீபை பெறாங்க அந்த அம்மா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டில் நுழையிறாங்க மக்கள். ஏன்னா எதிர்பார்ப்பு இருந்துச்சு, பிறக்கிறது என்ன பிள்ளை, ஆண் பிள்ளைன்னு கூட அவ்வளவு பேர் நுழைந்து உள்ள பிள்ளையை தூக்கவும் முத்தவும் எல்லாம் என்ன கேட்டாங்கன்னா மையக்குழு ஆதல் வளர்ந்துன்னு கேட்டாங்க. இந்த பிள்ளைக்கு யார் பொறுப்புதாரின்னு கேட்டாங்க. பொறுப்புதாரி யார்? வாப்பா இல்லையே, யார் பொறுப்புதாரி? அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமினா அப்துல் முத்தலிப் இருக்கிறாங்க, பாட்டனார் தான் பொறுப்புங்கிறாங்க. அப்ப அவங்களை எங்க அரபு நாட்டுல எப்படின்னு சொன்னா, அன்னைக்கு உள்ள நிலை, மக்கமா நகரத்து நிலை, ராத்திரி இல்லைன்னு சொன்னா வீட்டுல இல்லைன்னா அவங்க எங்கேயாச்சும் இருப்பாங்க, போதையில இருப்பாங்க, எங்கேயாவது இருப்பாங்க, போதையில இருப்பாங்க. அது ஜாஹிலியாவின் காலம், மௌட்டீக காலம், அறியாமையின் காலம், தீமைகள் மாத்திரமே நிகழ்ந்திருந்த காலம், நன்மையை தீமையை பிரிச்சு காட்ட தெரியாத காலம். அப்ப எங்கன்னு கேட்டாங்க. ஆமினா சொன்ன அற்புதமான பதில், ஒவ்வொரு ஃபில் பைத், அவங்க காபத்துள்ள அளவை பாருங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை எங்கெல்லாம் விசேஷமாக்க நினைக்கிறானோ அவர்களை பிறப்பில் இருந்து அவர்களின் அந்த தொடரையே அல்லாஹ் பாதுகாத்தார். அந்த தொடரையே அல்லாஹ் பாதுகாத்தார். அப்ப நாம நம்ம பிள்ளைங்களை பெறுகிற நசீபை பெற்றிருக்கோம், வளர்க்கிற நசீபை பெற்றிருக்கோம்.
பிள்ளைகளின் எதிர்காலத்தினுடைய விசேஷமான வாழ்க்கையில் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஆசை இருக்கிறது. அத்தனையும் விளைச்சலாக கிடைக்க வேண்டும். நீங்கள் முதலில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நல்லவர்களாக வாழ வேண்டும். பிள்ளைகள் வளர்ப்பு பத்தி இன்ஷா அல்லாஹ் நாளை பேசுறேன். அற்புதமான வாழ்க்கை. பிள்ளைங்களை நம்ம கொண்டு வர்ற தன்மை இருக்கு பாருங்க. அது எவ்வளவு பெரிய வாழ்க்கைக்கு விதை போடுகிறதுங்கிறத உம்மத்துல பல பேர் புரிஞ்சுக்கிட முடியல. கேட்டாங்க, எங்கே? அப்துல் முத்தலிப் ஊஃபில் பைத். ஆமினா சொன்னாங்க, பைத்துல்லாஹ்ல போய் பாருங்க. காபத்துல்லாஹ் ஓடி வர்றாங்க குடும்பத்துக்காரங்க. பார்த்தா அதிகாலை நேரத்தில் செல்லதான் வரலாறு ஒன்றை நான் நினைவுபடுத்துவேன். நீங்க முதல்ல இங்க இருக்கிறவங்களுடைய மனசுல பதிக்கும். சில செய்திகள் இருக்குது, அது குர்ஆனில் கிடைக்கும். சில செய்திகள் ஹதீஸ்ல கிடைக்கும். வரலாறுகள் வரலாற்றுக்குள்ளே தான் பார்க்க வேண்டும். வரலாறு செய்திகள், பெருமானார் என்ன கிழமை பிறந்தார்கள், என்றைக்கு பிறந்தார்கள், என்ன தேதி, இதுவெல்லாம் வரலாறு என்று ஒரு தனி கலை. வரலாற்றுக்குள்ளே பார்க்கிறோம். வரலாற்றை சொல்கிறவர்களிலே சிறந்த வரலாற்று பெருமக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தொகுத்த வரலாற்றை, அதுவும் நம்முடைய மார்க்கத்தின் ஒரு பகுதி, வரலாற்று நினைவு. அப்ப இது வரலாற்றுக்குள்ளே இருந்து கிடைக்க பெறுகிற செய்தி. அவங்க எங்க இருக்கிறாங்க? காபத்துல்லாஹ். அவங்க வந்து பார்த்தா யத்தூஃபு பில் பைத். அதிகாலை நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறாங்க. காபத்துல்லாஹ்ல வந்து அப்துல் முத்தலிப் செய்தி சொல்ல வர்றாங்க. அவங்க காபாவுல தவாஃப் செய்து நிக்கிறாங்க. இங்கே பிறந்திருக்கிறார்கள் பேரன் ஸல்லல்லாஹு. அவங்க காபாவுல தவாஃப்ல இருக்கிறாங்க. வேகமா வீட்டுக்கு வர்றாங்க, உள்ளே தூக்குறாங்க, அப்படியே மீண்டும் நேர காபாவுக்கு வர்றாங்க. அந்த குழந்தை அப்படியே தூக்கி கொண்டு வந்து காபத்துல்லாவிலே அப்படி ஒரு தவாஃப் செய்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவுமா முதல் செய்தி என்று சிலர் எழுதுறாங்க. ஒவ்வொருத்தங்களும் செய்த முதல் காரியம்னு சொல்லி. நமக்கு தெரியுமானா தெரியாது. நம்ம பிறந்தோன்னு என்ன செய்தோம்? நம்ம தாயார் சொல்லணும். தாயார்கிட்ட கேட்ட அவங்களுக்கும் தெரியாது. வரலாறு பாதுகாக்கப்பட்ட மாமனிதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற போது, இறக்கிற போது உண்ட உணவுகள், படுத்த படுக்கைகள், செய்த பயணங்கள், எடுத்த தியாகங்கள், ஏற்படுத்திய நிகழ்வுகள், உலகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, வரலாற்றின் அத்தனை பகுதிகளும் இருட்டடிப்பு செய்யப்படவில்லை. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திறந்த புத்தகம். நண்பர்களே, உலகத்தில் யாரும் அந்த வரலாற்றுக்குள்ளே நுழைகிற போது அவர்கள் குறையாக எந்த செய்தியையும் காண்பிக்க முடியவில்லை. இதுவரைக்கும் காண்பிக்கவில்லை, கியாமத் வரைக்கும் காண்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட மாமனிதரை அல்லாஹு தஆலா பின்பற்ற நமக்கு நசீபு வழங்கினான். அல்லாஹ்வுக்கு எல்லா காலத்திலும் நன்றி உள்ளவர்களாக வாழ செய்வான். காபத்துல்லாஹ்ல தவாஃப் செய்றாங்க. தவாஃப் செய்து முடிச்சு விட்டு வீட்டுக்கு வந்து அவங்க வரலாற்றில் 2 செய்தி. ஒன்னு உடனே பேர் வச்சாங்க, அல்லது 7ஆம் நாள் வச்சாங்க. 7ஆம் நாள் ஆடெல்லாம் அறுத்து கொடுத்தாங்க. அக்கீகா கொடுக்கணும். 7ஆம் நாள் பிள்ளை பிறந்தா, குழந்தை பிறந்தா ஆண் பிள்ளைக்கு 2 ஆடு, பெண் பிள்ளைகளுக்கு 1 ஆடு. இன்னைக்கும் சரியத்து இருக்கு. ஆனா ஒரு காலம், ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னெல்லாம் நமக்கெல்லாம் அக்கீகா கொடுத்திருக்க மாட்டாங்க. என்ன, அந்த காலத்திலே கிடைக்க முடியாத ஞானங்கள், மக்கள்கிட்ட ஏற்படாத மறுமலர்ச்சி இன்னைக்கு எல்லாத்தையும் ஏற்பட்டு. பிள்ளைங்க வந்த உடனே குழந்தை பிறந்துன்னா உடனே வந்து கேட்கிறாங்க, எத்தனை நாள் அன்னைக்கு வந்து வேகமா வந்த ஹசரத் எனக்கு ஆவலுக்கு பிறந்திருக்கு, எத்தனை நாள் கொடுத்து 2 தானா அப்படிங்கிற சந்தோஷமா. 2 தானா, ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. அத்தனை ஒருத்தர் வந்தார், அதாவது எனக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்கு, ஆடு கொடுக்கவா செய்யணுங்க. அவர் 2 ஆடுன்னு சொன்னோம்னா 2 தானா கேட்கிறார். மகிழ்ச்சி. இன்னொன்னு கொடுத்தா கூட பரவாயில்லையே, இவர்கிட்ட சொன்ன பெண் பிள்ளைன்னா 1 ஆடு கொடுக்கவா செய்யணும் அப்படிங்கிறாய. பிறந்ததே பெண்ணு நாடு. உம்மத்தோட நிலை தேடலாம். அதனாலதான் அல்லாஹ் ஒரு தத்தி வச்சிருக்கான். அவன் ஆண்டவங்களுக்கு அப்படியே பிரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதை எப்படி நாம பெற்றுக்கிறதுன்னா ஒரே வழி. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்க வாழ்க்கையை சரியாக்குங்கள், அல்லாஹ் இடத்துல துஆ செய்யுங்க. உங்க தேவை அல்லாஹ் பூர்த்தி செய்யலாம். அல்லாஹ்வை தவிர யாரும் நம்ம தேவை என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒரு பெண் பிள்ளை வேணும், ஒரு ஆண் பிள்ளை வேணும், அல்லது 2 வேணும். என் ரப்பு தான் தீர்மானிச்சு தர வேண்டும். என் ரப்ப நான் மறந்தேன் என்று சொன்னால் யார் தருவார்கள் நண்பர்களே?
அவர் இதுவரைக்கும் செய்த நியாமத்து ஆயிரம் ஆயிரம் ஆயிரம், அத்தனைக்கும் நான் நன்றி சொல்லவில்லை. இப்போதும் அவனிடத்தில் நான் நியாமத்தை எதிர்பார்க்கிறேன். அவன் கேட்காம அந்த நியாமத்தை நான் எதிர்பார்க்கிறது அது நம்முடைய பலகீனம் இல்லையா? நம்ம நன்றி செய்யாட்டாலும் கூட அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் அடியான் பலகீனமானவன், அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்முடைய பலகீனத்தை விலக்கி நமக்கு நியாமத்துக்கு மேல் நியாமத்து செய்கிறான், நியாமத்துக்கு மேல் நியாமத்து செய்கிறான், உபகாரத்துக்கு மேல் உபகாரம் செய்கிறான். ஆனா நம்முடைய பலகீனம் எந்த நியாமத்துக்கு பின்னாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிற தன்மை நம்மகிட்ட பலகீனமா இருக்கு. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு கூட ரொம்ப யோசிச்சு சொல்றாங்க சிலர், தயக்கம். செய்திக்குள்ள வர்றேன். ரசூலே கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுல கொண்டு தவாப் செய்துட்டு வந்து 7ஆம் நாள் பேர் வைத்தார்கள் என்று வரலாற்றில் ஒரு பகுதி செய்தி. சம்மைத்துஹு முஹம்மதா, நான் முகம்மது என்று மகனே உனக்கு பேர் வைக்கிறேங்கிறான். பேர பிள்ளை மகன் தான் சொல்லுவான். மகனே உனக்கு நான் முகம்மது என்று பேர் வைக்கிறேன். அரபுகள்ல சில பெரிய மனிதர்கள் எல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, லிம சம்மைத்துஹு முஹம்மதா லம் யகுன் தாலிகல் இஸ்ம் யா ஹதிமின் அபாயிக யா அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் அவர்களே, இது என்ன புதுமையாக இருக்கிறது, திடீரென்று முகம்மது என்ற பேர் ஒன்று வைக்கிறீர்களே? அரபுகள்கிட்ட ஒரு வழக்கம் என்னன்னு சொன்னா, பேர் வைக்கிறதா இருந்தா தங்களது முன்னோர்களுடைய பேர் வைப்பாங்க, பாப்பா பேர் வைப்பாங்க, பாப்பாவுடைய பாப்பா பேர் வைப்பாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் அப்படி வழக்கம் இருக்கு, பாப்பா பேரை வைக்கிறது. சில பேருக்கு வந்து புனை பேர் இருக்கும். என்னன்னா பாப்பா ஹயாத்தா இருக்கும்போது பாப்பா பேர் வச்சிடுறது. எப்படி கூப்பிடுறது? பேரை சொல்லி கூப்பிட்டா பாப்பாவுக்கு மரியாதை இல்லாம போயிடுவோம்னு சொல்லி குட்டி அப்படின்னு ஒரு பேரை மாத்திக்கிறது. குட்டின்னு சொல்லி கூப்பிட்டு கடைசி வரைக்கும் ஒரு குட்டியாத்தான் இருக்கிறாரு. ஏன்னா அந்த பேர்ல அவர் நினைச்சிடுறாரு, தங்கிடுறாரு. இப்போ கேட்கிறாங்க, உங்க வாப்பாவுடைய வாப்பால உங்க வாப்பாமார்கள் யாருக்கும் முகமதுன்னு பேர் இல்லையே. இங்க ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? உலகம் பிறந்த நாளில் இருந்து வாழ்ந்த மனிதர்களும் நபிமார்களும் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற வரையிலும் முகம்மது என்ற பேரில் யாருக்கும் பேர் வைக்கப்படவில்லை. இதே இடத்துல இன்னொரு செய்தி உங்களுக்கு நினைவுக்கு தருவேன். மக்கமா நகரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் காலத்தை தொட்டு வாழ்ந்த ஒரு 5 குடும்பத்தார்கள் தங்களது பிள்ளைக்கு முகம்மதுன்னு பேர் வச்சாங்க. நபி அவங்களுக்கு முன்னாலே அந்த காலத்தை முந்திய அந்த தொடர் காலத்தில் 5 பேர் தங்களுடைய பிள்ளைக்கு முகமதுன்னு பேர் வச்சாங்க. ஏன் வைத்தார்கள்? அவங்க வரலாற்று நூல்கள்ல பாக்குறாங்க, தௌராத்திலே இஞ்சியிலே ஒரு செய்தி, கடைசி காலத்தில் ஒரு நபி பிறப்பார், முகம்மது என்ற திருநாமத்தோடு இருப்பார். அந்த தகப்பனார்கள் ஆசைப்பட்டாங்களா, முகம்மதுன்னு பேர் வச்சா என் பையன் நபியா வரட்டுமே நினைச்சாங்க. நல்ல எண்ணம். ஆனா அல்லாஹ் தஆலா அல்லாஹு அலமு ஹைஸு யஜஅலு ரிஸாலத்தஹு, தன்னுடைய தூதுவத்தை, நபித்துவத்தை, அந்த பரக்கத்தும் பாக்கியம் நிறைந்த அந்த மகத்தான பொறுப்பை யாருக்கு கொடுக்க வேண்டும், தகுதியுடையவர்கள் யார் என்பதை அல்லாஹ்வே தீர்மானிக்கிறான். அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அது விளங்கவும் செய்யும். யார்கிட்ட கொடுக்கிறேன் அவன் தான் வச்சிருக்கிறான். 5 பேர் வச்சிருந்தாங்க. இந்த குடும்பத்தில் இல்ல, வேறு வேறு குடும்பங்கள்ல வரலாற்றை பார்க்கிறப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வைக்கப்பட்ட பேர் ஆத நபி காலத்திலிருந்து யாருக்கும் கிடையாது. உலக பிறந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்திலும் யாரும் வைக்கல. இப்ப இந்த ஈசா நபிக்கு பின்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை தொட்டு ஒரு 5 பேர் வச்சாங்க. அந்த வரலாற்றினுடைய ஆய்வின் அடிப்படையில் என்ன, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுல் முன்ததர் அவங்களுக்கு பேர், எதிர்பார்க்கப்பட்ட நபி. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், நபிமார்களிடத்தில் எல்லாம் ஒரு ஒப்பந்தம் செய்தோம். என்ன ஒப்பந்தம் செய்தோம்? உங்கள் காலத்தில் ஒரு ரசூல் வருவார் உங்களில். அல்லாஹ் சொல்றான், ரசூல் வருவார், அவர் உங்களுக்கிடையே இருக்கிற வேதத்தையும் மற்ற முன்னால் உள்ள வேதத்தை உண்மைப்படுத்துவார். அப்படி ஒரு ரசூல் உங்க காலத்தில் வருவார் என்று சொன்னால் நீங்க அவரை ஈமான் கொள்ள வேண்டும். அவர்கள் லதுமினுன் நபிஹி வல தன்சுருன்னஹு, அவர்களுக்கு உபகாரம் செய்யணும். ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் தொட்டு ஈசா நபி காலம் வரையிலும் வாழ்ந்த நபிமார்கள் தங்களது உம்மத்துக்கிடையே அவர்களுடைய உபதேசங்களுக்கிடையே நபித்துவ செய்திகளை வெளிப்படுத்தும் செய்திக்கு மத்தியிலே ஒரு செய்தி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்து நபியாக வருகிறார்கள், எங்கள் காலத்தில் அவர்கள் வந்தால் நீங்கள் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் அந்த நபிமார்கள் நுபுவத்தின் செய்தியோடு இணைத்து சொன்னார்கள். அதனாலதான் ஈசா நபி காலத்தில் வாழ்ந்தவங்களும் நபி எதிர்பார்த்தாங்க, மூசா நபி காலத்தில் வாழ்ந்தவங்களும் நபி எதிர்பார்த்தாங்க. உலகத்தின் ஒவ்வொரு காலத்திலும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சோபனம் சொல்லப்பட்டது. அந்த நபிமார்கள் செய்தி சொல்றாங்க. அதான் சொன்னா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் பிறந்த பின்னால் சொன்னா ரூயா உம்மி, என் தாயின் கனவாக பிறந்தேன். அம்மா கனவு பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுலயே சொல்லப்படுது சம்மி முஹம்மதா, அவங்களோட சொல்லப்படுது முகமதுன்னு பேர் வச்சிருமாள் ஆமீனாவும். அந்த செய்தி சோபனமான செய்தி. இன்னும் ஒரு புஷ்ரா அவங்க சொல்றாங்க, ஈசா நபி அவர்கள் சொன்ன சுப செய்தியாக நான் வந்திருக்கிறேன். ஈசா நபியினுடைய நபித்துவ செய்தியை திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற போது ஓ முபஷ்ஷிரன் லிரசூலின் யதி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னாலே ஒரு தூதர் வருவார், அஹ்மது என்ற திருநாமம் கொண்டு வருவார், அவர்களை உங்களுக்கு சுப செய்தி சொல்வதற்காக நான் நபியாக வந்தேன். யார் சொல்றாங்க? ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் இந்த யூதர்களிலே சில பேர்கள், கிறிஸ்தவ பெருமக்களிலே சில பேர்கள் தௌராத்தை இஞ்சிலை கற்றுத் தேறிய பெருமக்கள் அவங்க அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனைகள் ஒன்று என்னவென்றால், ரஹ்மானே அந்த சோபனம் சொல்லப்படுகின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தையும் அவர்களையும் அடைவதற்கு எங்கள் ஆயுளில் நீ பரக்கத் செய்வாயா. சில ஞானிகள் துஆ கேட்டாங்க, எதுக்கு? எங்க ஆயுதன் பேரை சொல்றேன். பக்கத்துல இருந்த குடும்பத்துக்காரங்க கேட்கறாங்க, லிஸ்மைத்துஹு முஹம்மதா லம் யகு ذلك الاسم لاحد من آبائك يا அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் அவர்களே, உங்க குடும்பத்துல யாருக்கும் உங்க முன்னோர்களுக்கு அந்த பேர் இல்லையே, நீங்க ஏன் முகமதுன்னு பேர் வச்சீங்கன்னு கேட்டாங்க. அவங்க அழகான பதில் சொன்னாங்களே, இன்னி உஹிப்பு ஐயோ ஹமத மின் நகலில் அருளி, எனக்கு ஒரு பிரியம் இருக்கிறது, என்னுடைய இந்த மகன் உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மனிதர்களாலும் புகழப்பட வேண்டும். முஹம்மது என்று சொன்னால் புகழப்படுவதற்கு தகுதியானவர், என் மகன் புகழப்பட வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன், எனவே முஹம்மது என்ற பெயர் வை. ஏன்னா அந்த பேர் நடைமுறையில் இல்லாததாலே அவங்களுக்கு மாத்திரமே வைக்கப்படுகிறது. 5 பேர் ஏற்கனவே எதிர்பார்த்து வைத்தாங்க, அவங்களுக்கு அந்த நசீபு கிடைக்கல. அல்லாஹ் இங்கே கனவின் வழியே ஆமினாவுக்கு செய்தி சொல்லப்படுது, முஹம்மதின் பெயர் வைக்க, அந்த பெயர் வெளிச்சமாகி வைக்கப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, இந்த தொடர் இருக்கு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் தொடர். அல்லாஹ் தஆலா அவர்கள் எதிர்பார்க்கப்பட்ட நபியை ஆக்கியிருந்ததாலே அவங்க நிக்காவுக்கு முந்தி, அப்துல்லாவுடைய நிக்காவுக்கு முந்தி ஒரு செய்தி நடக்குது. உம்முல் கித்தால் ஒரு பெண் இருந்தாங்க. உம்முல் கித்தால் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அந்த காலத்துல கொஞ்சம் அந்த இதெல்லாம் தெரியும், மந்திரங்கள், ஜோஷியம், இப்படி எல்லாம் சில செய்திகள். இதெல்லாம் ஷரியத்து நம்பிக்கை சொல்லல. அது கிட்ட போனாலே ஈமானுக்கு பாதிப்பு. அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். இன்னைக்கு ஒரு காலம், இன்னைக்கு சில பேர்ல அப்படின்னா நாங்கெல்லாம் மந்திரம் பாக்குறது இல்ல, ஜோஷியம் பாக்குறது இல்ல, உங்கள்ட்ட ஈமான் உறுதியா இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ஜோஷியம் பாக்கலாம். அது என்னமோ ஜாயிஸ் மாதிரி. இன்னும் சில பேர் இந்த ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறோம் பாருங்க, அதுல கீழே எழுதி இருக்கான், அதுல செய்தி, அடிக்கடி அந்த டிக்கெட் எடுத்து பாக்கலாம். நமக்கு நம்ம பேர், நம்முடைய வாழ்க்கை குறிப்பு அதுல இருக்கு. நீ கூடிய சீக்கிரத்தில் வெளிநாட்டுக்கு போயிடுவேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இவர் யாருங்க? நம்பிக்கை இல்லாத ஆளு. எதுல? மந்திரத்துல நம்பிக்கை கிடையாது, ஜோசியத்துல நம்பிக்கை இல்ல. ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல அவருடைய எடை பார்த்தார். எங்க டிக்கெட் எங்க இருக்கு? எடை போட்டு பார்த்தா, எடை போட்டு டிக்கெட் வருது 47 கிலோன்னு. இந்த பக்கம் செய்தி இருக்குது, சீக்கிரமா உனக்கு வெளிநாட்டு சான்ஸ் இருக்குது பாருங்க. இவருக்கு இதுல நம்பிக்கை இல்லாத ஆளு இப்ப சந்தோஷமாயிட்டாரு, ஜாப்ல வச்சுக்கிட்டா குரான் குள்ள வச்சுக்கிறாரு, நம்ம வெளிநாட்டு வாய்ப்புல கிடைச்சிருக்க. நம்பிக்கையே இல்ல, ஜோசியம் பார்க்க கூடாதுங்கிற நம்பிக்கைக்கு சொந்தக்காரர். தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு சோபன செய்தி அங்கே இருக்கிற போது அதுல ஒரு நம்பிக்கை, அதுல ஒரு உறுதிப்பாடு. அன்பர்களே, ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உம்முல் கித்தால் செய்தி சொன்னாங்கன்னு வரலாறு எழுதப்படுது. இந்த மாதிரி செய்தி சொல்லுவாங்க. அந்த அம்மா பாருங்க, அப்துல்லா வர்றாங்க. இது நாளைந்து வரலாற்று மொழியில இந்த செய்தி. அப்துல்லா வர்றாங்க, கல்யாணம் ஆகல. அந்த நேரத்தில் அப்துல்லாவுடைய முகத்தை பார்த்துட்டு அந்த அம்மா சொன்னாங்களா, நான் உங்களை நிக்கா செய்ய விரும்புறேன். அப்துல்லா சொன்னா, நான் உங்களை நிக்கா செய்ய விரும்புறேன். அப்துல்லா அந்த பேச்சுக்கு பதிலே சொல்லல, போயிட்டான். ரொம்ப தூய்மையானவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்நிய பெண்ணை ஏறிட்டு கூட பார்க்காத பாரம்பரியத்துக்கு சொந்தமானவன். சுப்ஹானல்லாஹ். அந்த காலத்துல கூட அல்லாஹ் அப்படி நசீபோடு வாழ வச்சான். ஒரு பெண்ணை கூப்பிட்டு சொல்றாங்க வழியில, நான் உங்களை நிக்கா செய்ய போறேன்னு சொல்லி, அந்த சொல்லையே கேட்கல, காதுல கேட்கல, ஏறிட்டு பார்க்கல அந்த பெண்ணை. நபி அவங்க சொன்னாங்க பாருங்க, நான் வாழையடி வாழையார், ஒரு நபியின் அடுத்த நபி எங்களுடைய தகப்பனாரின் தலைமுறைகளில் எந்த அநாகரீகமும் இல்லாமல் நிக்காஹ்வின் வழியில் நான் பிறந்தேன். அசிங்கங்கள் என் வாழ்க்கையின் தொடர்களில், முன்னோர்களின் தொடரில் இடையில் ஊடுருவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை சொல்றாங்கன்னா அது சாதாரண செய்தி இல்ல. அப்படி ஒரு வாழ்க்கையே உலகத்தில் நடந்த காலத்தில் தங்களை தூய்மைப்படுத்தி காண்பிக்கிறார்.
அல்ஹம்துலில்லாஹ். அந்த அம்மா சொன்னா நான் ஒரு நிக்காஹ் செய்துக்கிறேன். இப்ப பதிலே சொல்ல போயிட்டான். அதுக்கு பின்னால குடும்பத்தில் பேசப்பட்டுச்சு. ஆமினா நிக்காஹ் செய்யப்பட்டாங்க. நிக்காஹ் முடிஞ்சு போச்சு. ஆமினாவோடு வாழ்க்கப்பட்டாச்சு. கல்யாணம் ஆகி ஒரு சில நாளுக்கு பின்னாலே அப்துல்லா அந்த வழியா வர்றாங்க. உம்முல் கித்தாவை சந்திக்கிறாங்க. சந்திச்சு ஒரு பார்வை பார்த்துட்டு கண்டுக்கிடாம போறாங்க. அப்துல்லாவை கூப்பிடுற அன்னைக்கு என்ன பார்த்து நிக்காஹ் செய்யணும்னு சொன்னீங்கம்மா, இன்னைக்கு என்ன பார்க்காம போய் என்ன விஷயம் கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்களாம், உங்களுடைய முகத்திலே ஒரு ஒளி இருந்தது, அது ஆமினாவின் கருவுக்குள் சென்று விட்டது. வரலாறு சொல்லுகிற செய்தி. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் துறந்த காலத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தே கொண்டு வருகிறார். ஒரு புனிதமான குடும்பத்திலும் பிறக்க செய்கிறார். இந்த நூறு அங்கு போயிட்டு சொன்னார், எனக்கு உங்க பேர்ல ஆசை இல்லை, அந்த ஒளியை என் வயிற்றில் கருதறிக்க ஆசைப்பட்டேன். அந்த நசீபு எனக்கு இல்லை, அது ஆமினாவுக்கு நசீபாகிவிட்டது என்று சொன்னார். உம்முல் ஃபிதால் என்ற பெண்மணி வரலாறு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தி அன்னை ஆயிஷா அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் ஒருத்தர் இருந்தார், ஒரு யூதி, ஒரு வியாபாரியும் கூட, ஒரு யூதர் மக்காவிலே வாழ்கிறார். ஒரு வியாபாரி, பெரிய வியாபாரி. காலையில திடீரென்று வந்தார். வந்து சொன்னார், ஹல் வலத ஃபீக்குமுல் மௌலூத் யா மாஷர குரைஷ். குரைஷ்களை பூரா கூப்பிட்டு கேட்டாராம், இன்னைக்கு யாருக்காவது குடும்பத்துல புள்ள பிறந்திருக்கான்னு கேட்டார். இங்க எங்கேயாவது ஒரு ஆண் மகன் யாருக்காவது பிறந்திருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறான். அந்த வீட்டிலே யாருக்கும் பிள்ளைகள் எல்லாம் பிறக்கல. ஒத்துரு எங்களுக்கு ஒன்றும் குழந்தை பிறக்கல. அவர் கொஞ்சம் விசேஷமான ஆள். அரபு மக்களை பொறுத்தவரையில அன்னைக்கு காலத்துல யூதர்கள் செய்தி சொன்னா நம்புவாங்க. அல்ல அதான் சொன்னா ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் வேதம் தரப்பட்டவங்கள்ட்ட போய் கேளுங்க. ஏன் அந்த ஆயத்துக்கு தஃசீரிலே விளக்கம் பார்க்கிறோம்? வேதம் சொல்லப்பட்ட தரப்பட்டவங்க ஏதாச்சும் செய்தி சொன்னா அதை நீங்க ரொம்ப நம்புகிறவர்களாக இருக்கிறீர்கள். அதனால அந்த யஹூதி சொன்ன உடனே எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க வீட்டோடு. அவர் சொல்றார், எல்லாரும் வாங்க வாங்க கூப்பிடுறாரு. எல்லாம் அந்த தெருவில் உள்ளவங்க எல்லாம் வெளியில வந்து நிக்கிறாங்க. யா மாஷர குரைஷ் அல் வலத ஃபீக்குமுல் மௌலூத். இன்னைக்கு உங்களுக்கு யாருக்காவது பிள்ளை பிறந்திருக்கான்னு கேட்டார். குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கிறதா? எல்லாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னாரா, என்னுடைய சொல்லை லேசா எடுக்காதீர்கள், என்னுடைய சொல்லை லேசாக எடுக்காதீர்கள். நீங்கள் கொஞ்சம் வீடுகளிலே நுழைந்து பாருங்கள், இந்த வீதிகளிலே பாருங்கள், எங்கேயாவது குழந்தை பிறந்திருக்கிறதா இந்த செய்தியை கொண்டு சொல்லுங்க. மக்கள் ஓடி தேடி பார்க்கும் போது அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறார். உள்ள வந்துட்டாங்க. இவருடைய செய்தி சொன்னாங்க. வேகமா வந்து பார்க்கிறார். குழந்தையை தூக்கி கையில் எடுத்து பார்க்கிறார். எல்லாரும் கையிலே இந்த குழந்தை தரப்பட்டதாலே அந்த குழந்தை அப்படி திருப்பி பார்க்கிறார். ஹத்தமுன் நபுவா, நபித்துவத்தின் முத்திரை அவர்களின் எங்கே அல்லாஹ் பதிக்க வேண்டும் அங்கே பதித்திருந்த காட்சியை கண்டு அவர் மயக்கமாய் கீழே விழுந்துட்டார். அவரெல்லாம் தௌராத்தினுடைய ஞானம் பெற்றவர். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு காலத்திலும் வேத செய்திகளுக்குள்ளே அவர்களின் வருகை குறித்து செய்தி தரப்பட்டிருக்கிறது. அவர் மயக்கம் தெளிஞ்ச மயக்கத்தில் விழுந்த உடனே சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒண்ணு கூட இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சிச்சு. தெளிஞ்ச உடனே அவர் சொன்னாராம், ரஹபத்தின் நபுவா மின் பனி இஸ்ராயீல் இலா குரைஷ். மக்களே, உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? நபித்துவம் என்பது இதுவரையும் பனி இஸ்ராயீல்களில் தான் இருந்தது, அது இன்றைக்கு குறைஷிகளுக்கு போய்விட்டது என்று. இதுவரையும் நபித்துவம் பனி இஸ்ராயீலில் தான் இருந்தது. தொடரா நீங்க பாருங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளை, இஸ்ஹாக் நபி, இஸ்மாயில் நபி. இஸ்ஹாக் நபி குடும்பத்தில் நபியா இருக்கிறாங்க. இஸ்ஹாக் நபியுடைய மகன் யாக்கூப் நபி, யாக்கூப் நபியுடைய மகன் யூசுப் நபி. அப்படியே அந்த தொடர்ல பாத்தீங்கன்னு சொன்னா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம், அடுத்து நீங்க சக்கரியா நபி, யஹ்யா நபி. இந்த நபிமார்களை பூரா பார்த்தால் இஸ்ஹாக் நபி குடும்பத்தில் பிறக்கிறார். இப்ராஹிம் நபியினுடைய ஒரு மகனார் இஸ்ஹாக், அந்த குடும்பத்துல நபிமார்கள் எல்லாம் பிறக்கிறாங்க. இன்னொரு மகன் இஸ்மாயில், அவங்க சந்ததிகளை ஒரு நபி கூட பிறக்கல, ஒரு நபி கிடையாது. அப்ப இந்த இஸ்ஹாக் நபியினுடைய பாரம்பரியத்தில் பிறக்கிற நபிமார்கள் பனி இஸ்ராயீல் யாரு? யாக்கூப் நபி இருக்கான பதிலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரனுடைய இஸ்ஹாக் நபி மகன் யாக்கூப், அவங்களுக்கு பேர் இஸ்ராயீல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் இஸ்ராயீல். யாக்கூப் நபியின் சந்ததிகளுக்கு, பிச்சலங்களுக்கு, பிள்ளைகளுக்கு பனி இஸ்ராயீல் என்று சொல்லப்பட்டது. வரலாற்றின் ஆய்வுக்கு வாழ்க்கை குறித்து விளக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு மட்டும் சொல்லி முடிக்க கூடாது. இன்னைக்கு நம்ம விளங்கிக்கிடணுமே, இந்த பிறப்புக்குள்ளே இருந்து நாம் பெற வேண்டிய பாடம். ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்ற வித்தியாசங்களுக்கு அப்பாற்பட்டு நமது வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய குதிரத்தை நம்புவதோடு அவனுடைய முடிவை பொருந்திக் கொள்கின்ற நசீப் மாத்திரம் அல்லாது
சிறந்த வாழ்க்கையை உலகத்தில் நசீபாக பெற்றால் சிறந்த சந்ததிகளும் கிடைக்கும் என்ற ஒரு முன்மாதிரி. அல்லாஹ் நாம நல்லவர்களாக வாழ நம்மை தயார்படுத்துகிற போது நல்ல சந்ததிகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான் என்ற முன்மாதிரி. சரி, இப்போ நான் சொன்னேன் யாக்கூப் நபிக்கு பேர் என்ன? இஸ்ராயில். யாக்கூப் நபி பிள்ளைகளுக்கு பூரா இன்னைக்கு வரைக்கும் இந்த பனி இஸ்ராயில் சொல்றோமே யாக்கூப் நபி பிள்ளைங்க தான். அப்ப இந்த பிள்ளைகள் தான் நபிமார்கள் வர்றாங்க. யாக்கூப் நபி, யூசுப் நபி, அய்யூப் நபி, ஜக்கரியா நபி, யஹ்யா நபி எல்லாம் பனி இஸ்ராயில்ல தான் வர்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே இன்னொரு நபி, இப்ராஹிம் நபியின் மகனார். அங்க நபியே பிறக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இப்ராஹிம் நபி துஆ செய்தார்களா? இன்றைக்கு நான் ஆரம்பத்திலே வாசித்தேன், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா. ரஹ்மானே, மக்கா நகரில் துஆ செய்றாங்க, என் மகன் இஸ்மாயிலின் சந்ததியில் நீ ஒரு நபியை அனுப்பி தர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? அன தாவத்து அபி இப்ராஹிம், நான் இப்ராஹிம் நபியின் துஆவாக வந்திருக்கிறேன். 4000 ஆண்டையும் தாண்டி துஆ கபூல் ஆகுது. இஸ்மாயில் நபி சந்ததியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் வர்றாங்க. அப்ப அதனாலதான் அவர் என்ன சொன்னார்? ரஹபத்துன் நுபுவா, நபித்துவம் சென்று விட்டது. எங்கே? பனி இஸ்ராயீலிலே இவ்வளவு காலம் இருந்தது, இன்றைக்கு குறைஷிகளுக்கு போய்விட்டது என்று சொல்லிவிட்டு இந்த முஹம்மதின் செய்தி உலகமெல்லாம் பரவும் என்று சொல்லிவிட்டு இந்த சமுதாயத்தின் கடைசி நபி இவர்கள் தான் என்று பிறந்த காலையிலேயே சுப செய்தி சொன்னார். ஹதீஸ் ஆயிஷா அறிவிக்கிறார், பிறந்த காலையிலேயே இவர்தான் கடைசி காலத்தின் இறுதி நபி. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கப்பட்ட நபி. ஆமினாவின் வயிற்றிலே கருதரித்து ஷபா என்ற பெண்மணியின் திருக்கரத்திலே கிடைக்கப் பெற்று முஹம்மது என்ற திருநாமத்தோடு அவர்களின் அற்புதத்திலும் அற்புதமான பிறப்பு நடக்கிறது. அந்த பிறந்த காலையில் தான் உலகத்தில் எத்தனை அற்புதங்கள் நடந்தது. நாளை தொடருவேன் என்று சொல்லி அவங்க பிறந்த அன்னைக்கு அல்லாஹ் பெரிய பெரிய அற்புதங்கள். அற்புதம் என்று சொன்னா இந்த சமுதாயத்துக்கு அவங்க பிறப்பால் எத்தனை பெரிய மறுமலர்ச்சி அன்றைக்கு அல்லாஹ் வெளிப்படுத்தினார். அவர்கள் வளர்ந்த முறைகள் சிறுபிராயம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அந்த அற்புதங்களை தொடர்ந்து அவர்களின் சிறுபிராய நம்ம எப்படி இருக்கணும், நம்ம பிள்ளைங்களை எப்படி சிறுபிராயத்தில் வளர்க்கணும் தொடர்ந்து சொல்வேன். நீ இன்ஷா அல்லாஹ் நேரங்களை பாக்கியமாக்கி துஆ செய்யணும். நீங்களும் எனக்காக. நாம எதையும் நம்பல, அங்கிருந்து புறப்பட்டு நீண்ட பயணம். அல்லாஹ்விடம் என்ன துஆ செய்யணும்? அல்லாஹ் நீண்ட பயணத்துக்கு அழைக்கிறார். இந்த செய்தி உம்மத்தின் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பிரயோஜனத்தை உண்டாக்கும். சும்மா பரக்கத்துக்கு வந்தோம், பயான் செய்தோம், அதல்ல நோக்கம். மக்கள் 4 பேர் புகழ்வார்கள், 4 பேர் குறை சொல்வார்கள், அதல்ல நோக்கம். இந்த செய்திகளின் வழியே அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நேரம் தியாகம் செய்து இங்கிருந்து கேட்டோம், துபையில கேட்கிறோம். நாம எந்த மாநிலங்களில் எல்லாம் இந்த நகரங்களில் எல்லாம் இருக்கிறோமோ நமது வீடுகளில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை ஹயாத்தாக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. தொடர்ந்து இந்த மஜ்லிஸை பாதுகாப்பானாக. சிறப்பாகவும் உம்மத்தின் வாழ்வில் பயனுள்ளதாகவும் அமைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதற்கு காரணமாக ஆக்கி வைத்த ஈமானின் அமைப்பாளர்களின் ஆயுளை நீளமாக்குவானாக, ஆஃபியத்தை வழங்குவானாக, சலாமத்தை வழங்குவானாக. கியாமத் வரையிலும் இது போன்ற செயல்பாடுகளுக்கு அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்களோடு தோடு கொடுக்கின்ற நசீபை நமக்கும் வழங்கியருள் புரிவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும்